அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஜூன் 2024 சுக்கிரன், புதன், சூரியன், சனி வக்கர பயிற்சி என முக்கிய கிரகங்களின் பயிற்சியெலாம் நடக்க போகுது. ஜூன் மாதத்தில் சுக்கிர ஆதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்க போகுது. இதன் காரணமாக சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம், பண வரவு, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பெலாம் இருக்குது. ஜூன் 2024 மாதத்தில் நடக்கும் கிரக பயிற்சி என்னன்னு பார்க்கும் பொழுது, ஜூன் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 14ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்திற்கு மாறுகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு மாறும் ஆனி மாதம் ஆரம்பம். ஜூன் 29ஆம் தேதி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார். இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக ஜூன் மாதத்தில் மிதுன ராசியில் புத ஆதித்ய யோகமும் சுக்கிர ஆதித்ய யோகமும் கஜலட்சுமி ராஜயோகமும் உருவாகுதுங்க. ஜூன் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கும்பராசி. இந்த மாதம் சொத்துகளின் மீது இருந்த உங்களின் கவனம் முழுவதும் உங்கள் குழந்தைகளின் நலன் பற்றியதாக மாறலாம். அவர்கள் தங்கள் அறிவை வளர்த்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவாங்க. உடன் பிறந்தவர்களுடன் மோதல்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். நீங்கள் முறையான தூக்கம் மேற்கொள்வீங்க என்றாலும் குடும்ப பிரச்சனைகள் பற்றிய கவலை உங்களுக்கு இருக்கலாம். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் இருக்கலாம். குடும்ப விஷயங்களில் உங்கள் தந்தை மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்தலாம். இந்த மாதம் உங்கள் தாயுடன் உறவு சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் நிதி சார்ந்த பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதன் விளைவாக கடன் சுமை அதிகரிக்கலாம். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் சில குறைகள் இருக்கலாம். நீங்கள் வீட்டு சூழலை மாற்றி அமைக்க விரும்புவீங்க. உங்கள் முதலீடுகளை மாற்றி அமைக்க விரும்புவீங்க. இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் குழந்தைகளின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உங்கள் மனதில் பயமும் பதட்டமும் தொடர்ந்து காணப்படும். ஊக வணிகத்தின் மூலம் சிறந்த வருமானம் காணும் வகையில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்திலே இருக்குமுங்க. அடுத்தபடியாக காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, உறவு சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கிறதுல சில குழப்பங்கள் இருக்கலாம். ஒரு சில இளம் கும்பராசியினர் மனதில் காதல் அரும்பு மலரலாம். ஒரு சில காதலர்கள் தங்கள் காதல் உறவை திருமண உறவாக மாற்றி கொள்ளலாம். கணவன் மனைவி உறவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுவரை இருந்து வந்த ஏமாற்றங்கள் மற்றும் பின்னடைவுகள் மூலம் நல்ல அனுபவங்களை பெறலாம். கணவன் மனைவி இருவரின் ஒருங்கிணைந்த செல்வம் குறையலாம். உங்கள் வாழ்க்கை துணை மூலம் நீங்கள் நல்ல ஆதரவை பெறுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணை கூட்டாளர் உங்கள் உத்தியோக மாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது நிதி நிலைமை. இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலையை நிர்வகிப்பது சற்று கடினமாக இருக்கும். பணப்புழக்கம் நல்லா இருந்தாலும் நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் சொந்த பந்தங்களுக்காகவும் பணத்தை செலவு செய்வீங்க. ஆரோக்கியம் குறித்த செலவுகள் இருக்கலாம். மேலும் சில எதிர்பாராத செலவுகளையும் இந்த மாதம் நீங்கள் சந்திக்க நேரலாம். ஊக வணிகம் மற்றும் பங்கு வர்த்தகம் மூலம் நீங்கள் ஆதாயம் காண்பீங்க. ரியல் எஸ்டேட் மூலம் நல்ல லாபம் கிட்டும். நீங்கள் பணத்தை சேர்ப்பதற்கு அனுகூலமான காலகட்டமாக இந்த மாதம் அமையும். இந்த மாதம் கடன் சுமை தற்காலிகமாக குறையலாம். அசையா சொத்து மற்றும் வாகனம் வாங்கும் வகையில் பணத்தை முதலீடு செய்வீங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தியோகம். கும்பராசி அன்பர்களுக்கு வரும் மாதங்களில் நல்ல வாய்ப்புகள் இருக்கும். பணியிடத்தில் அதிகாரம் பெறுவாங்க. சாதுரியத்துடன் செயல்படுவாங்க. மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்கள் அனுகூலமாக செயல்படுவாங்க. சென்ற மாதத்தை விட இந்த மாதம் தொழில் வல்லுநர்களுக்கு சிறப்பான பலன்கள் கிட்டும். உங்களின் படைப்பு திறனுக்கு மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும்.
உங்கள் முயற்சி மற்றும் அர்ப்பணிப்புக்கு ஏற்ற பாராட்டு மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் தகவல் தொடர்பு திறன் சிறப்பாக இருக்கும். அது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். பணியில் நிபுணர்களின் வழிகாட்டுதல்கள் மூலம் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பெறுவீங்க. பணி நிமித்தமாக சிறு தூர பயணங்களை மேற்கொள்வீங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது தொழிலை பற்றி தான். இந்த மாதம் நீங்கள் தொழிலை சிறந்த வகையில் நிர்வகிப்பீங்க. திட்டமிட்டு செயல்படுவீங்க. தொழில் விரிவாக்கம் செய்யலாம். கூட்டாளிகள் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. இயற்கை காரணங்களால் சில இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நிறுவனத்தின் சொத்துக்களுக்கு தேவையான காப்பீடு மேற்கொள்வது நல்லது. தொழிலில் அதிகப்படியான லாபத்தை பெறுவதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உங்கள் செயல்திறன் பங்குதாரர்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். அரசாங்க ஒப்பந்தங்கள் மற்றும் விதிமுறைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். உங்கள் தைரியமான மற்றும் நேர்மையான முயற்சிகள் மூலம் கடந்த கால நஷ்டங்களை தீர்ப்பீங்க. பணியாளர்கள் மூலம் தொழில் லாபத்தில் சில தடைகளை சந்திக்க நேரம் என்றாலும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படுவதன் மூலம் நிலைமையை சமாளிக்கலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது ஆரோக்கியம். இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் என்றாலும் தசைப்பிடிப்பு மற்றும் எலும்பு மூட்டுகளில் பிரச்சனைகளை சந்திக்க நேரம். மாதத்தின் முதல் பாதையில் உங்கள் தாயின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். முறையான தூக்கம் மேற்கொள்வதன் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதிருக்கும். மேலும் சிறு தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதிருக்கும். மாணவர்களின் முடிவெடுக்கும் திறன் சிறப்பாக இருக்கும். தங்கள் திறமைகளை மாணவர்கள் வெளிப்படுத்துவாங்க என்றாலும் ஒரு சில மாணவர்களுக்கு சனியின் பாதகமான தாக்கம் காரணமாக மந்தமான முன்னேற்றம் காணப்படும். ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் வழிகாட்டுதல்களை பெறுவதன் மூலம் நிலைமையை சமாளிக்கலாம். வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில நினைக்கும் மாணவர்கள் தங்கள் எண்ணங்கள் நிறைவேற காண்பாங்க. கல்வியில் சிறந்து விளங்க சிவன் பூஜை செய்யுங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக சுபதேதிகள்னால் என்னென்னு பார்க்கும்பொழுதே 3, 4, 5, 6, 10, 11, 12, 13, 20, 21, 22, 23, 30. அடுத்தது அசுப தேதிகள்னால் என்னென்னு பார்க்கும் பொழுது 14, 15, 16, 24, 25, 26, 27. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜூன் மாத ராசி பலன்களில் கும்பராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.